எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அவல் தாளிப்பு தாங்க பார்க்க போகிறோம். சீக்கிரம் செய்கிற மாதிரியே நம்ம பார்த்துடலாங்க. நைட்டுக்கு ஏதாவது சின்னதாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னா இந்த அவல் தாளிக்கிறதுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டா கடுகு போட்டாச்சுங்க. கடுகு பொரிச்சோன்னா கடலைப்பருப்பு போட்டுங்க. கடலைப்பருப்பு இதாகிடுச்சுங்க. பச்சை மிளகா பாருங்க, ரெண்டு பொடி பொடியாக அரைச்சி போட்டுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா தாங்க போட்டுக்கிறேன். ஒரு வர மிளகாய்ங்க, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயங்க, அவள் ஆல்ரெடி உப்பு இருக்குங்க. அதனால் நான் இந்த வெங்காயம் வணங்கிறது மட்டும் கொஞ்சம் உப்புங்க. சீக்கிரம் செஞ்சிடலாங்க. சாப்பாடு வீட்டில் கொஞ்சம் இருக்குது, அடுத்தது என்ன செய்யலாம், மாவு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அவல் ஒரு நாளைக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாங்க. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வரையில் இந்த அவல் செஞ்சு கொடுக்கலாங்க. அவல் பாருங்கள், நான் 2 தடவை கழுவி ஊற வச்சேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சாப்பாடு மாதிரியே அவல் இந்த மாதிரி பண்ணி வச்சுங்க. இதில் கொட்டிடலாங்க. சூப்பரான அவல் தாளிச்சு வச்சுங்க. இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக மேலே கொஞ்சோண்டு சால்ட்டுங்க. சூப்பராக அவல் ரெடி ஆகிடுச்சுங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. பாருங்கள், இப்போ அவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சூடாகிடுச்சுங்க. டேஸ்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி அவல் இருந்தால் செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே நிஜமாகவே நல்லா இருக்குங்க. ஈஸியாகவும் இருக்குங்க. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பாருங்கள் அவள் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதுலேயே உங்களுக்கு கலர் வேணால் மஞ்சத்தூள் போட்டுங்க. மிளகாயை கட் பண்ணிவிட்டு மிளகா வேண்டாம் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அது ஒரு கலர் வருங்க. கொஞ்சம் தேங்காய் வேணால் மேலே தூக்கிங்க. சூப்பராக இருக்குது இந்த அவள். நாளைக்கு ஒரு வேறு டிஷ்ஷோடு பார்க்கலாங்க. பாய்ங்க.